ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? சரி, வாங்க தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்போம். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையோடு நம்முடைய நாளை தொடங்கி நாளெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மோடு தொடங்கின நாள், உம்மோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு எவ்வளவோ நன்மையானதப்பா. உம்முடைய வார்த்தையால் எங்களை ஒளிரூட்டி வழிநடத்தும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹalleluya. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாங்க, எங்க பார்த்தாலும் அநேகருக்கு உடல்நல குறைவா இருக்கு. பாருங்க, லங் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், சின்ன பிள்ளைகளுக்கு காய்ச்சல்கள், பிளேட்லெட்ஸ் விழுந்து போவது. எத்தனையோ எங்களுக்கு வருகிற வாட்ஸ்அப் மெசேஜஸ் பார்க்கும்போது எங்களுக்கு வேதனையாக இருக்குங்க. பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தேவன் அற்புதமா சுகப்படுத்துகிறார். நாம we are so worried about our physical sicknesses. அப்படின்னா நம்ம உடல் நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறித்து, வியாதிகளை குறித்து மிகவும் வேதனைப்படுவோம். ஆனால் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, இருதயம் எல்லாவற்றையும் விட கேடுள்ளது, அது கோரமான வியாதி உடையது. என்னவாம்? இருதயத்துக்கு வியாதி என்றால் இந்த ஹார்ட் ப்ராப்ளம் இல்ல. என்னங்க, இருதயம் என்றால் நாங்க கிராமத்தில் போதிக்கும் போது இருதயத்தின் படத்தை வரைந்து இதான் இதயம்னா அவங்க கேட்பாங்க. ஆனா அறிவியல் வளர்ந்துருச்சுல, இது ரத்தத்தை அனுப்புகிற இருதயம் தானேன்னு சொல்றாங்க. அப்ப எங்க இருக்கு நம்ம இருதயம்? சிறுமூளையே நம்முடைய இருதயம், நம்ம மனசு என்கிறாங்க. இங்கேயோ அங்கேயோ எங்க இருக்கோ தெரியாது, மொத்தத்துக்கு எல்லாருக்கும் இருதயம் இருக்கிறது. நம்ம இருதயம் என்பது ஒரு மையம், ஒரு ஃபேக்டரி. பார்த்தீங்களா? நம்முடைய இதயத்தில் இருந்து ஒவ்வொரு யோசனையும் பிறந்து வரும். ஒவ்வொரு காரியத்துக்கும் அங்கே கிரியை நடந்து கொண்டிருக்கும். ஒரு டொபாக்கோ ஃபேக்டரியில அந்த டொபாக்கோவை ஃபீட் பண்ணும்பொழுது எப்படியாக அதிலிருந்து டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் வருமோ, ஒரு பான்ஸ் போன்ற பவுடர் கம்பெனியில அவங்க அந்த சுகந்த திரவியங்களை ஃபீட் பண்ணும்போது நல்வாசனையை கொடுக்கிற அந்த பான்ஸ் பவுடர் அல்லது அந்த ப்ராடக்ட்ஸ் வருமோ, அதுபோல நம்ம இருதயத்தை எதனால் நாம் நிரப்புவோமோ அதுதான் வெளியே வருங்க. நம் இருதயம் கெட்டு போனது. ஆதாம் ஏவாளின் பாவத்தினாலே ஒவ்வொருவனும் இருதயத்திலே பாவத்துக்கு இடம் கொடுத்து விட்டான். திருக்குள்ள இருதயம் இது மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. இதை அறிந்தவன் யார் என்று எரேமியா 17:9 இருக்கிறது. நம்ம இருதயத்திலிருந்து மார்க்கு சுவிசேஷம் 7:21 இருக்கு. இருதயத்திலிருந்து, அதாவது உள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகள் என்று ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. 13 காரியங்கள் இருக்காங்க. பொல்லாத சிந்தனை, காமம், காம காரியங்கள், உலகமும் உலக ஆசையும், மாம்ச இச்சைகள், புத்தியீனமும் மதிகேடும், இதெல்லாம் பிறந்து வருது. உள்ளிருந்தே இதெல்லாம் வந்து மனுஷனை தீட்டுப்படுத்துது. மனுஷன் தான் எல்லா விதத்திலும் தன்னை சரி செய்ய பலவிதமான மருந்துகளை பயன்படுத்தி அவயவங்களிலே உண்டாகிற வியாதிகளை, நோய்களை சரி செய்து கொள்ள, சுகப்படுத்த விரும்புகிறானே தவிர பாவ வியாதியாலே கெட்டு போகிற கேடுள்ள வியாதியோடு இருக்கிற மனிதனின் இருதய வியாதியை சரி செய்ய வேண்டும் என்கிற ஆசை இல்லாதவனாகவே இருக்கிறான். பாருங்க, ஒருத்தருக்கு ஜுரம் வந்தா நல்ல ஸ்வீட் கொடுத்தா கசப்புன்னு சொல்லுவாங்க அவங்க. அது இனிப்பு தான், ஆனா அந்த ஜுரத்தினால அந்த இனிப்பு கசப்பாக இருக்கு. மனுஷனுடைய இருதயம் கேடுள்ள வியாதியால் இருக்கிறதுனால அவன் கசப்பை இனிப்பென்றும், இனிப்பை கசப்பென்றும், வெளிச்சத்தை இருள் என்றும், இருளை வெளிச்சம் என்றும், நன்மை தீமை என்றும், தீமையை நன்மை என்று நினைப்பாங்கன்னு வேதத்தில் எழுதியிருக்கு. ஏசாயா 5:10. எல்லாம் தலைக்கீழ எது நன்மையோ அது தீமையா நினைப்போம், தீமையை நன்மையாக நினைப்போம். இதைதான் பார்க்கிறோம். விபரீதமான சூழ்நிலையை பார்க்கிறோம். பாருங்க, அதுக்குதான் மனுஷன் நன்மையானவைகளை விட்டு விடுகிறாங்க, தங்களுக்கு தாங்கள் தீங்கு செய்கிறதை பின்பற்றுகிறாங்க.
எத்தனையோ பேர் தங்கள் சரீரத்தை பாவத்தின் மையமா ஆக்கி விடுகிறாங்க. பாவத்தின் ஆசைகளால நிறைந்திருக்கிறாங்க. அவங்களுடைய சிந்தனையில பாவத்தை அடைகாக்குறாங்க. ப்ரூடிங் என்றால் அதையே இன்னும் இன்னும் அதையே தியானித்து தியானித்து பாவத்தை உற்பத்தி செய்றாங்க. அதற்குதான் பாவத்தினால இந்த இருதயம் நிறைந்திருக்கு. இயேசு ஆண்டவர் இருதய சுத்தத்தை குறித்து பேசுகிறார். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று கேட்கிறார். உங்க கை சரியானாலும் கால் சரியானாலும் உங்க அவயவங்களை எதை சுகப்படுத்தினாலும் உங்க இருதயம் சரியா இல்லாவிட்டால் உங்க குணம் மாறாதுல, உங்க சுபாவம் மாறாதுல, உங்க வாழ்க்கை மாறாதுல. பாவத்துக்கு காரணமான பாவத்தை உற்பத்தி செய்கிற இருதயம் கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்படணும். அதற்குதான் கிறிஸ்தவ பக்தி என்பது வாயின் வார்த்தைகளால செய்கிற பக்தி கிடையாதுங்க. இதயத்துக்கு சம்பந்தப்பட்டது. அது மனசு வைக்காம நம்ம வேதம் வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், பாடல் பாடலாம், காணிக்கை கொடுக்கலாம். வாழ்க்கை மாறாம மேலோட்டமா ஏதோ வழிபாடுகளை பின்பற்றுவது கிறிஸ்தவ பக்தி கிடையாது. அநேகர் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம்னு சொல்கிறாங்க. ஆனா அவங்க ஆத்துமா சுத்திகரிக்கப்படல. அவங்க இருதயங்கள் மாறவில்லை. ஏதோ பெயரை மாற்றிக்கொண்டும் மதத்தை மாற்றினோம்னு சொல்றாங்க தவிர மனசு மாறாததுனால தேவ நாமத்துக்கு அவமானப்படுத்துறாங்க. ஒரு முறை பாருங்க, ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் இப்படியாக சொல்கிறார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. உதடுகளாலே அவரை துதிக்கிறோம், வாயின் வார்த்தைகளாலே அவரை கனம் பண்ணுகிறோம், அல்லேலூயா என்கிறோம், ஸ்தோத்திரம் என்கிறோம். இருதயத்தை மட்டும் தூரமாய் வைத்திருக்கிறோம். இதயத்துல வேற ஏதோ இருக்கு, மேலோட்டமான பக்தி. இருதயம் கெட்டு போயிருக்கிறது. இருதயத்தில் கெட்ட எண்ணங்கள், மாம்ச இச்சைகள், உலக ஆசைகள். இருதயத்தை வைக்காத பக்தி கிறிஸ்தவ பக்தி கிடையாது. இல்லையாங்க? அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. அவங்க ஒரு பாரம்பரியமா ஒரு முறையா மனப்பாடம் பண்ணி கற்றுக்கொண்ட வசனங்களை பயன்படுத்துகிறாங்களே தவிர இருதயத்திலிருந்து வந்த வார்த்தைகள் அல்ல, இருதயத்திலிருந்து வந்த பாடல்கள் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்த ஜெபம் இல்ல. அப்படிப்பட்ட பக்தியினால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், அவரை ஆராதிக்கிறவன் ஆவியோடும் சத்தியத்தோடும் அவரை ஆராதிக்கணும். 15ஆம் வசனம் கூட பார்த்தா, தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு உள்ளுக்குள்ளே மறைவிடங்களில் ஒளிக்க நினைக்கிறவர்களுக்கு ஐயோ. தங்கள் ஆலோசனைகள் தேவனுக்கு தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே அதை மறைத்து ஒளித்து வைக்க நினைக்கிறவங்க, அவங்களுக்கு ஐயோ. மனுஷங்க கிட்ட போகும்போது நம்ம யோசனையை யாரும் படிக்க முடியாதுங்க, இல்லையா? எவ்வளவு பெரிய ஞானியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய மருத்துவரா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஸ்கேனிங் மெஷின்ஸை பயன்படுத்துங்க, ஆனா அவங்க ஆலோசனையை அறியக்கூடிய எந்திரங்களை இன்னும் கண்டுபிடிக்கலங்க. டாக்டரு நம்மை ஸ்டெத்தஸ்கோப் வைத்து பரிசோதிக்கும் போது நீங்க அவரை திட்டுனீங்கன்னு வைங்க, என்ன திட்டுறீங்கன்னு கேட்பாரா? அவர் கேக்குமா? மனுஷருக்கு முன்பாக அதுக்குதான் நாம வேஷம் போடுகிறோம். வாயினால ஒண்ணு பேசுகிறோம், மனதுக்குள்ள ஒண்ணு நினைக்கிறோம். அது பிரச்சனையா இல்ல. தேவனிடத்துல அப்படியேவா? தேவனிடத்துல கூட ஆலோசனைகளை ஒளித்து வைத்து மறைக்க நினைக்கிறவர்களுக்காம் ஐயோ. தேவன் உன் வார்த்தையும் அறிவாரு, உன் மனதையும் அறிவாரு. உன் வார்த்தை உன் வாய்க்கு வருவதற்கு முன்பே அவருக்கு தெரியும். உள்ளத்தின் ஆழங்களை அறிகிற தேவன் அவராகவே இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வரும்போது நம்ம இருதயத்தை ஊற்றிவிட கற்றுக்கொள்ளணும். நம்ம இருதயத்தை திறந்து உடைந்து நொறுங்கிய இருதயத்தோடு ஆண்டவரிடத்துக்கு வர வேண்டும். உடைந்து நொறுங்கிய இருதயம்னா என்ன அர்த்தம்? இதயத்துல நீ ஒளிவு மறைவில்ல. உடைந்த பாத்திரத்தில் ஏதாவது இருக்க முடியுமா? அது வெளியரங்கமாயிடும். பாருங்க, கர்த்தரிடத்துக்கு வரும்போது நம்ம இதயத்துல இருக்கிற பொல்லாத யோசனைகள், சுயநலமான யோசனைகள், குறுகிய மனப்பான்மைகள், சரீர சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் மறைக்க கூடாதுங்க. அதை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். அதுதான் உண்மையான பக்தி.
நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது எல்லா பாவத்தையும் மன்னித்து சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமா இருக்கிறாரு. அது கிறிஸ்துவிடம் வரும்போது ஒரு பாவியா தோஷியா வருகிற நாம ஜெபத்திற்கு பிறகு குற்றமற்றவங்களா பரிசுத்தரா பரிபூர்ணரா மாற்றப்படுகிறோம். அதுதாங்க உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றுகிற வாழ்க்கை. தங்கள் ஆலோசனைகள் தேவனுக்கு தெரியாமல் மறைக்கிறவர்களுக்கு ஐயோ, நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்று அந்தகாரத்தில் கிரியைகளை நடப்பிக்கிறவர்களுக்கு ஐயோ. ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது மட்டும் பார்க்கிற தேவன் அல்ல நம் தேவன். நீங்க எங்கிருந்தாலும் 24/7 அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உம் ஆவியினிடத்திலிருந்து நான் எங்கே ஓடுவேன்? என் உட்காருதல், எழுந்திருத்தல், நடப்பது, நான் படுப்பது, எழுவது எல்லாம் உமக்கு தெரியும். நான் வானத்துக்கு ஏறி போனால் அங்கே இருக்கிறீர், பாதாளத்துக்கு இறங்கினால் அங்கேயும் இருக்கிறீர், உம்முடைய ஆவியை விட்டு எங்கே போக முடியும் என்று பக்தனாகிய தாவீது சொன்னது போல, நாம நம்மை எவ்வளவோ நேசிக்கிற ஆண்டவரின் பார்வை நம்மீதே இருக்கிறதாகவே அவருக்கு முன்பு நாம ஒளிய முடியாது. நம் இதயத்தை அவருக்கு முன்பு திறந்தால், நம்ம கஷ்டத்தை அவருக்கு சொல்லிக்கொண்டா, நம்மை மன்னிப்பதற்கு, நமக்கு வெற்றியை கொடுக்க நம் ஆண்டவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்று அந்தகாரத்தில் தங்கள் கிரியைகளை நடப்பிக்கிறவர்களுக்கு ஐயோ. இருளுக்குள் போகலாம் என்றால் இருளும் உமக்கு இருளாக இல்லை. சொல்லுங்க, எவ்வளவோ காலமா தேவனுடைய வசனத்தை கேட்கிற நீங்க கிட்டத்தட்ட அனுதின தியானத்தை 2 வருஷமா நீங்க கேக்குறீங்கன்னு கணக்கெடுத்தோம்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, 825 நாட்கள் ஆகிறது கிட்டத்தட்ட. அப்படி இப்படி இத்தனை நாட்களா தேவனுடைய வசனத்தை கேட்கிற நாம நம் இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்ற கற்றுக்கொண்டோமா? இருதயம் மாறினதா? உங்க இருதயத்தை தேவனுக்கு கொடுத்தீங்களா? நீங்க செய்கிற ஜெபங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் சமூகத்துக்கு போகிற விண்ணப்பமா இருக்கா? உங்க ஆராதனை ஆவியோடும் சத்தியத்தோடும் இருக்கா? உங்க விசுவாச வாழ்க்கை, உங்க பக்தி உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குதா? உங்க பக்தி உங்க விசுவாசத்தை பெருக செய்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு எவ்வளவோ இருக்குங்க. நம்ம யார் பார்க்கிறாங்க என்று நம் ஆலோசனையை யாருக்கும் தெரியாம மறைத்து வைக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்க்கிறாரு. அவரிடத்துல நீங்க எதையுமே மறைக்க முடியாது. நம்ம இருதயங்களை அவர் சோதித்து அறிகிறார் என்று நீங்க கவனித்து, நம்முடைய பாவங்கள்ல நம்ம பிடிக்கப்பட்டு நம்ம தண்டனைக்கு பாத்திரரா ஆகும் முன்பே நம்முடைய பாவங்களை நாமே பிடித்து அதை ஏசாண்டவருடைய பாதத்துக்கு கொண்டு வந்து மனம் திரும்புவோமானால் அவர் மன்னிக்கிறவரா இருக்கிறார். நானே என் நிமித்தமாகவே உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் என்று நம்பிக்கையை கொடுக்க, நானும் உன்னை தண்டிக்கப் போவது கிடையாது, போ இனி நீ பாவம் செய்யாதே என்று உங்களை ஆசீர்வதிக்க அவர் ஆசையுள்ளவராக இருக்கிறார். எப்படி இருக்கு உங்க இருதயம் கர்த்தருக்கு முன்பு இன்றைக்கு? உங்க யோசனைகள் தவறான யோசனைகளை உடனே சிறைப்பிடிக்கணும். யோசனைகள், ஆண்டவரே இந்த சிந்தனை வந்தது, என்ன மன்னிங்க, இந்த இச்சையின் பார்வையை பார்த்தேன், இந்த அசுத்தமான ஆசை வந்தது, இந்த திருட வேண்டும் என்கிற ஆசை வந்தது, இந்த பொல்லாத எண்ணங்கள் வந்தது, இந்த தூஷணை என் இருதயத்தில் பிறந்தது, இந்த கோபம், இந்த அவிசுவாசம், இந்த பொறாமையிலிருந்து என்னை விடுவீங்க என்று ஒவ்வொரு நாளும் செபித்து சுத்த இருதயத்தோடு ஆண்டவருக்கு முன்பாக இருப்பது நமக்கு எவ்வளவோ அவசியமானதுங்க. ஏன் உங்களுக்கு ஏசாண்டவர் வார்த்தைகளை சொல்கிறோம்? உங்க இருதயத்தின் நிலைமை மாறுவதற்கு. மோசமான இருதயம், பயங்கரமான வியாதியுள்ள இருதயம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா புதிய இருதயத்தையும் புதிய சுபாவத்தையும் கொடுப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறதுனால ஆண்டவர் கொடுக்கிற புதிய இருதயத்தை பெற்று எல்லாவற்றை விட முக்கியமா நம்ம இருதயத்தை பத்திரமா காத்துக்கொள்ளணுங்க. ஜீவ தண்ணீர் ஊற்று நம்ம இதயத்திலிருந்து ஊறிக்கொண்டிருக்கும். ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகள், சந்தோஷம், திருப்தி உடைய சுத்த இருதயத்தோடு நம்ம வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? பரிசுத்தரே, சுத்த இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. எங்கள் யோசனைகளை மறைக்காமல் அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட உம்மையே சார்ந்து கொண்டு விசுவாசத்தோடு உமக்காக வாழ்வதற்கு
எங்கள் பொல்லாத யோசனைகளின்படி எங்கள் ஆழ் மனதை கெடுத்துக் கொள்ளாமல் எங்கள் ஆராதனை மாயமாலமாக வாயின் வார்த்தைகளுக்கே அடங்கி விடுகிறதாக இல்லாமல் ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிக்க சுத்த இருதயத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் யோசனைகளும் உமக்கு அங்கீகாரமா இருக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய செப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்னும் கீழ்காணும் எண்ணிற்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணும்படிக்கு உங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். நீங்க அனுப்பிக்கொண்டே இருக்கிறீங்க, நாங்களும் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க, அற்புதமான பதிலை தேவன் கொடுப்பாரு. கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு இதே அனுதின தியானத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.